அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சர்வ அமாவாசை தினம் நிகழப்போகிறது. இந்த அமாவாசை தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமாவாசை தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அமாவாசை அப்படின்னு வரும் பொழுது இறை வழிபாடு, முன்னோர்களுக்கு நாம் வழிபடுறது, விரத முறைகளை நாம் மேற்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெரும்பாலும் நம்மளுடைய நினைவுக்கு வரும். ஆனால் அமாவாசை தினம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகள் இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிகள்லேயுமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த அமாவாசை தினமானது அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அமாவாசை தினத்தில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இறை வழிபாடு, முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு திதி. இந்த திதியில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று. இந்த கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும். அந்த வகையில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு கலவையான பலன்கள் தரும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சாதகமான நிலையே உருவாகிறது. பெரும்பாலும் அவர்களுக்கு சாதகமான நிலை உருவாகிறது. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ளவோ பயம் கொள்ளவோ தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இல்லை பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் குடும்பத்தில் பல புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்பெற போகிறது. உங்களுடன் பிறப்புக்கு இதுவரைக்கும் தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனி ஒவ்வொன்றாக கைகூட ஆரம்பிச்சிடும். மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படுங்க. அதே மாதிரி சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க. மனைவிக்கு எதிர்பாராத விதமாக சொத்துக்களோ பண வரவோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள், நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற உசிதமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, தொழில் அபிவிருத்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைக்கப் போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். பொதுவான சேவை, அதாவது பொதுஜன சேவை, சமூக சேவகர்கள் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படி இல்லைன்னா வழக்குகள், தொழில், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். சிலரினுடைய பிள்ளைகளுக்கு புதிய தொழில் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் காரணமாக வீட்டில் மகிழ்ச்சி உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசு பணியாளர்கள் அயராது உழைத்து உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவாங்க. திடீர் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வணிகர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நல்ல வணிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் தர்ணா, கடையடைப்பு போன்ற பிரச்சனைகளால் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். இதனால் வருமானம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை கண்டு நீங்கள் பெரியதளவில் கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி நெருங்கிய நண்பர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க, அது உங்களுக்கு நல்லது. பெரியவர்கள் சொல்லக்கூடிய நல் வார்த்தைகளை கேட்டு நலம் பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய சந்தோஷ தருணங்களை குடும்பத்தாரோடு கழித்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதன் காரணமாக குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குதூகலம் நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் பார்க்கும் பொழுது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் கோலாகலமாக நிறைவேற ஆரம்பிக்கும். கடைசியில் பார்க்கும் பொழுது விருந்து, கேளிக்கைகள், மகிழ்ச்சியின் உச்சிக்கே நீங்கள் செல்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளினுடைய வரவை பார்த்து உங்களுடைய மனம் ஆனந்தத்தில் திளைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கொடுக்குங்க. அதே மாதிரி பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறும். பெரிய இடத்து பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க. ஒரு சிலருக்கு மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாக பெறும். அதே மாதிரி எடுத்த முயற்சிகள் அனைத்திலையுமே முன்னேற்றத்தை அடைவீங்க. எதிர்பார்த்த அளவு போதுமான வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. நல்ல நண்பர்களினுடைய சேர்க்கை ஏற்பட்டு அவர்களால் ஆதாயமும் அடைவீங்க. விருந்தினர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அரசு ஆதாயங்களால் தொழில் வழியில் முன்னேற்றம் ஏற்படும். கவனக்குறைவால் மேலதிகாரிகளினுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டு பயணங்களை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. பங்கு சந்தை, யூக வியாபாரம், பேரங்கள் ஆகியவற்றின் மூலமாக கணிசமான தொகைகள் கைக்கு வந்து திடீர் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். நீங்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு பழைய கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சி கடையில் மிதப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சீர்படும். குடும்பத்தில் குழப்பம் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா பிறரிடம் கோபத்தை காட்ட வேண்டாம். அதே மாதிரி அமைதியை கடைபிடிப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இக்கட்டான சூழ்நிலைகளில் சகோதரர்கள் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுப்பாங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தாங்க செய்யும். இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில், அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாகவோ குடும்பம் ரீதியாகவோ நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப அதாவது நெடுந்தூர பயணங்களையோ இரவு நேர பயணங்களையோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டமிட்டு போங்க. கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குடும்ப சூழலில் சில சிரமங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு காரணமாக வாய் தகராறுகள், சண்டைகள் எழலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. சகோதரர்களோ உடன் பிறந்தவர்களிடத்துலையோ எந்தவித சண்டை சச்சரவுகளோ வேண்டாம். அது பிற்காலத்தில், அதாவது எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் பெட்டை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. சிலருக்கு தேவ தூதர்கள், மக்களினுடைய சந்திப்பு கிடைத்து மனதில் மகிழ்ச்சி நிலவும். பொது சேவை போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீங்க. சிலருக்கு வீட்டு செலவுகளை கூட சமாளிக்க முடியாத நிலை உருவாகலாம். சிலருக்கு கடன்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகலாம். அதே மாதிரி உங்களுடைய உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தீய நண்பர்களை விட்டு ஒதுங்கினா அவமானங்கள் எதுவும் ஏற்படாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஓய்வின்றி உழைக்கக்கூடிய உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத நிலை ஒரு சிலருக்கு உருவாகத்தான் செய்யும். அதே மாதிரி மது, மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகள் எழலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகிருங்க. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தன வரவுகள் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பக்தி இந்த காலகட்டத்தில்
சற்று கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. மேடை பேச்சாளர்கள் அவர்களினுடைய பேச்சு வன்மையால் வருமானத்தை அதிகரிக்க செய்வாங்க. அதே மாதிரி புதிய வியாபார தொடர்புகள் மூலமாக லாபம் சற்று அதிகரித்து காணப்படுங்க. உயர் அதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. பதவி உயர்வின் மூலமாக பண பலன்கள், அதாவது பணம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. புதிய வியாபார தொடர்புகள் மூலமாக எதிர்பார்ப்புக்கு மேலே லாபங்கள் குவியலாம். திட்டமிட்டபடி புதிய விரிவாக்கங்கள் செய்து முடிச்சிடுவீங்க. மொத்தத்தில் இந்த காலம் பெரும்பாலும் நன்மைகள் இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக அமையப்பெறுகிறது.